போயிட்டு இருக்கு பிக் பாஸ். எந்த 25 டேஸ்ல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்திருக்கும்ல, இவங்க வந்து நல்லா ஆடுறாங்க, இவங்க வந்து ஃபேக்கு, இவங்க இப்போ வரைக்கும் இன்னும் இவங்களோட டேலண்ட்டை வெளியே காமிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறது உங்களுடைய யார் நீங்கள் சொல்வீங்க? இந்த கேம் ஒவ்வொரு சீசனும் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அந்த 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 சீசனையே எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொரு சீசன்லையும். போன இந்த மாயா சீசனுக்கும் மாயா தான். ஆமாம், அர்ச்சனாலாம் இருந்தால் கூட அந்த சீசனில் மாயா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு கலகம் கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு ஜாலினஸ் கிடையாது, இது கிடையாது. அப்போ அர்ச்சனா கொஞ்சம் நல்லா விளையாடினாங்க. ப்ளஸ் மாயா வந்து அவங்க ரொம்ப டவுன் பண்ணாங்கன்றதுக்காக தான் அர்ச்சனாவுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அவங்கள டைட்டில் வின்னர் ஆக்குனது. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்வதி இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது. கரெக்ட். நம்ம திவாகர் நெகட்டிவ் சைடு ஒரு பக்கம் பார்த்தாலும் திவாகர் இல்லாத ப்ரொமோவே கிடையாது, திவாகர் இல்லாத கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் பார்வதி ஒரு இடத்துல நம்ம பாசிட்டிவாக பேசினாலும் ஒரு இடத்துல நெகட்டிவ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஷோவே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த இவங்க 2 பேரையும் பார்வதியும் கமருதீனும் ஜெயிலுக்கு போட்டாங்க. ஜெயிலில் போட்டு உள்ள இருக்கிற காட்சிகள் எதுவுமே லைவ்ல காட்டல. கரெக்ட். இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பார்வதி எங்க இருக்கோ அவங்க கிட்ட தான் கண்டென்ட் இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்களோ அதை தான் ஃபுல்லா ஜெயில தான் காமிச்சிட்டு இருந்தாங்க, லைவ்லயே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, இவங்க பேசுறதா காமிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை, சப்பையா இருந்தது. ஒன்றும் பேசிட்டு இருந்தாங்க, பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க, என்டர்டெயின் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு லைவ்லயே உங்களால வந்து என்டர்டெயின் பண்ண முடியலையா? அப்போ பார்வதி இல்லாத ஒரு ஷோ எப்படி பார்ப்பாங்கன்றது ஒரு கான்செப்ட். அதனால எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த ஷோ வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருக்காங்க.